வணக்கம். நான் மேடையாக இருக்கும்போதே என் வீட்டுக்காரர் பார்த்து பேசுமா அப்படிங்கிறாரு. பார்த்து தான் பேசுகிறேன். ஓ, அதனால சரி. ஸ்ரீபிரியா அவர்கள் சொன்னாருங்க, இன்னும் இளமையாக இருக்காங்கன்னு. அதான் அவங்க சொன்னாங்க, கிழவியாக இருக்கிறவங்கள தான் இளமையாக இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. இளமையாக இருக்கிறவங்கள யாரும் நீங்கள் சின்னவங்களாக இருக்கீங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு. ரொம்ப சந்தோஷம். I'm so happy. Under 18 padam, produced by Mr. Jagadish and Karthik Perumal Sami is directing. Aishwarya, Vikrant, Sudeep and rest of the cast, wish you all the best. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து நல்லா அமையணும். முக்கியமாக நாங்கள் இன்றைக்கி வந்ததுக்கு காரணம் வந்து விக்ராந்த் தான். விக்ராந்த் வந்து சார் கிட்ட நாங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொன்னார். சின்ன வயசுலேருந்து விக்ராந்த் நல்லா தெரியும். ஸோ ஐ ரியலி விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஏன்னா இட் ஷுட் பி ஏன்னா நீ எல்லாம் வந்து உன் பேஷன் இருக்குது. நான் நேற்று கூட என் கணவர்கிட்ட சொன்னேன், சினிமாவில் வந்து அந்த ஏக்கம் இருக்கணும், நான் வந்து ஜெயிக்கணும்னு. அந்த ஜெயிக்கணுங்கிற ஏக்கம் இருக்குது. கண்டிப்பாக அந்த வெற்றி உனக்கு கிடைக்கும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. வருகை தந்திருக்கிற சிறப்பழைப்பாளர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், நண்பர்கள், பத்திரிகை சகோதரர்கள், ஊடக நண்பர்கள், செல்ஃபோன் பிரியர்கள், తయారీపాళర్ జగదీష్ అవர்கள், కార్తిక్ పెరుమాల్ இயக்குனர் அவர்கள், విక్రాంత్, సుదీప్, ఐశ్వర్య రాజేష్, శ్రీప్రియ గారు, మీ అందరికీ నమస్కారం అండి. సార్ உங்களை பார்த்து శ్రీప్రియ గారుன்னு சொன்னாலும் தெலுங்கு போயிட்டேன், சாரி. எல்லாருக்கும் வணக்கம், காலை வணக்கம். ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பட பூஜை அப்படின்னு சொல்லும் போது பத்திரிகை சகோதரர்களும் சரி, ஊடக நண்பர்களும் சரி, அதை வரவேற்கும் போது உலகறிய செய்வது நீங்கள் தான் முதல்ல வந்து ஒரு படம் இன்றைக்கி பூஜை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இதை யார் நடிச்சிருக்கான்னு தெரிஞ்ச பிறகு slowly they'll get involved in the whole thing because today it's everything about social media and publicity and promotions. அப்படி இருக்கும்போது ஒரு படத்துக்கு வந்து ஒரு விளம்பரம் தேவை. அந்த விளம்பரம் என்று ரொம்ப சிறப்பாக கிடச்சிருக்கு. அண்ட் கார்த்திக் பெருமாள் சாமிகிட்ட நான் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், ஏன்னா என் வயசை வச்சு டைட்டில் வச்சிட்டிங்களா ஏன்னு கேட்டேன். அவர் சொன்னார், சாரி சார், இன்னும் கேட்டுட்டு வைக்கிறேன்னாரு. கேளுங்க, ஏன்னா சாரி ஸ்ரீப்ரியா காரு, அப்படி தெரிஞ்சது எனக்கு. ஏன்னா அப்படி தான் தெரியுறேன் நான் பார்க்குறதுக்குன்னு சொன்னாங்க எல்லாரும். ஏன்னா அவங்க தான் சொல்கிற இளமையாக இருக்கிற கூப்பிட்றேன்னா என்ன கூப்பிட்டாங்க. பட் ட்ரெஸ் ஸ்டைல் கூட பாருங்கள் எப்படி இருக்கு. அண்டர் 18 நான் தானே விக்ராந்த், கரெக்ட். எனக்கு எடுத்துகிட்டு வச்சிங்க டைட்டில். அதில் அந்த டைட்டிலே வந்து இது ஒரு வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லி அவர் டாக்கிங் கார்த்திக் பெருமாள் சாமி ஒரு ஒரு ஸ்மால் லைன் சொன்னார். அந்த லைன் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதாவது ஏதோ பேச கூப்பிட்ருக்காங்க, இதை வந்து பப்ளிசிட்டி பண்ணி ப்ரொமோஷன் பண்ணுறான்னு நினைக்காதீங்க. அந்த லைன் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அதனால் வந்து அதை கேட்கும் போது நல்லா இருந்துச்சு. அண்ட் விக்ராந்த் will definitely do a good job. அண்ட் விக்ராந்த் வந்து என் மனைவி ராதிகா சரத்குமார் சொன்னது போல் she rarely appreciates people like ஸ்ரீப்ரியா காரு. 2 பேரும் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா அது உண்மையாக தான் இருக்கும். யூ ஹேவ் பேஷன் சொன்னாங்கன்னா she has seen you from small. அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய முயற்சி, பிகாஸ் யூ வில் பி a star, a great star. அதுக்கு மேலே நான் வேறு மாதிரி சொன்னால் பத்திரிகை பெரிய வைரல் ஆகிடும் நாளைக்கு. நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். Everybody has to become big stars. You should be liked by the people and you should entertain them, keep on entertaining them. And this is the only media which makes them laugh. ஏன்னா வீட்டில் வந்து பல சோகங்கள் இருந்தாலும் we are the ones, அவங்களை மகிழ்விப்பது நாம் தான். அதை சிரத்தையோடு செய்யணும். இறைவன் வந்து இந்த படைப்பில் பார்த்தீங்கன்னா நடிகைகள் சொல்லும் போது கலை உலகத்தில் இருப்பவர்களை தெய்வம் போல் பாராட்டுகிறார்கள். ஏன்னா ஒரு கோயிலுக்கு போனால் கூட சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா, ஒரு கையெழுத்து போடுங்க சார்னு சொல்லும் போது ஐயோ சாமி கும்பிடுங்க பண்ண இல்லை சார், சாமி இங்கே தான் இருப்பான்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு வரம் கொடுத்திருக்க இறைவனுக்கு நாம் மரியாதை செலுத்தி இந்த தொழிலை வந்து சுத்தமாகவும் சிறப்பாகவும் செய்வது வேண்டும் என்று சொல்லி கார்த்திக் பெருமாள் சாமி அவர்களுக்கும் இந்த தயாரிப்பாளர்களுக்கும் வருகிற அனைவருக்கும் நம்ம நல்ல படங்களை வரவேற்போம், நல்ல படங்களை உருவாக்குவதற்கு ஊக்கம் தருவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ரொம்ப நன்றி. இந்த டைட்டில் வந்து எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஸோ யூ கேன் யூஸ் மை டைட்டில் ஜெகதீஷ். தேங்க்யூ. வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். எங்களுடைய முன்னோடிகள் சரத்குமார் சார், ராதிகா மேம், ஸ்ரீப்ரியா மேம்லாம் வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்க்குறதுல. அண்டர் 18 இது கூர்நோக்கு இல்லம், இது எல்லோரும் கூர்ந்து நோக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். டைரக்டர் வந்து கார்த்திக் வந்து ரொம்ப வருஷமாக இவர்கிட்ட ஒர்க் பண்ணார், வெற்றிமாறன் சார் கூட ஒர்க் பண்ணவர். ரொம்ப அந்த சேம் பிரெயின் வேவ் லென்த்தில் இருக்கவர். அண்ட் தம்பி விக்ராந்த், அவரோட வந்து நான் 2-3 படங்கள் நடிச்சிருக்கேன். ஸோ முத்துக்கு முத்தாக நாங்கள் இருந்தோம். அன்னையிலேருந்து ஒரு உடன்பிறவா சகோதரர். அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம், அவங்க கூட நான் நம்ம வீட்டு பிள்ளையில் பண்ணேன். அண்ட் ரொம்ப விக்ராந்த் உங்களுக்கு தான்
கேப் கிடச்சா தின்றுவாங்க. அவ்வளோ பிரமாதமான ஆர்டிஸ்ட் அவங்க, பார்த்து பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். ஜெகதீஷ் சார் வந்து ப்ரொடியூசர். அவரோட போன படத்தில் நான் பண்ண வேண்டியது சம் ரீசன் அவரோட என்னால் அந்த படத்தில் பண்ண முடியல. பட் இந்த படம் வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் காலை வணக்கம். அண்டர் 18 விழாவை வாழ்த்த வந்திருக்கும் திரு சரத்குமார் சார் அவர்களுக்கும், மேடம் ராதிகா சரத்குமார் சார் மேடம் அவர்களுக்கும், மற்றும் நட்டி நடராஜ் சார் அவர்களுக்கும். ஏன்னா இன்றைக்கி ஒரு விழாவை வந்து வாழ்த்துறதுங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஒரு படத்தோட ப்ரொமோஷன்ஸுக்கு வந்து இந்த மாதிரி செலிப்ரிட்டிகளை வந்து பண்ணும்போது அந்த படத்துக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். ஆகவே இந்த மாதிரி வாழ்த்த வந்த சரத்குமார் சாருக்கும் மேடத்துக்கும் நான் அந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ கார்த்திக் டேரக்டரை பற்றி சொல்கிறதுன்னா, நான் இந்த ஒரு மேடை பத்தாது. கிட்டத்தட்ட அவர் கூட நான் வந்து ஒரு பொல்லாத ஆடுகளம் கிட்டத்தட்ட 2-3 படங்களை நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்படி ஒரு திறமையான ஒரு இயக்குனர். எப்படின்னா ஒரு வெற்றிமாறன் சார் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்டாக அங்கேருந்து ஒருத்தர் வெளியே வராருன்னா அப்படி எப்படி ஒரு மோல்டாகி வரும்னு சொல்லி அதுலேருந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஏன்னா வெற்றிமாறன் சார் கூட ட்ராவல் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. யாருமே சொல்கிறவங்களுக்கு அது அசிஸ்டண்டாக இருந்தாலும் சரி தான், கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்டாக தான், டெக்னீஷியனாக தான் சரி, ஒர்க் பண்ணும்போது வந்து அவ்வளோ சுமை இருக்கும். ஆனால் அந்த படத்தோட அவுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்லேருந்து அதில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து கேமராமேன்லேருந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய அங்கீகாரம் ரெகக்னைஸ் கிடைக்கும். அப்படி பண்ணதுனால தான் பல படங்கள் வெற்றிமாறன் சார் பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் அவார்டு கிடச்சிருக்கு வந்து உங்களுக்கு வந்துட்டு. அந்த மாதிரி பல படங்கள் வந்து கார்த்திக் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதை நான் பார்த்துருக்கிறேன் நம்ம கம்பெனி படத்தில் இருந்து உங்களுக்கு. அவர் இந்த படத்தை ஃபஸ்ட்டு பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து எப்படி ஒரு குருநாதர் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருக்காரோ, ஸோ அந்த மாதிரி கார்த்திக் இந்த படத்தை வெற்றியை கொடுப்பார். விக்ராந்த் வந்து பெரிய ஒரு சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட். ஒவ்வொரு படத்துக்கும் நான் சொல்லுவேன், ஒவ்வொரு படத்துக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து தன் உடம்பை எப்படி வருத்திக்கிட்டு எப்படி அதுக்காக மோல்ட் ஆகுற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அதை சின்சியராக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வெற்றியை வந்து விக்ராந்த் கிடைக்கும். அதே மாதிரி ஐஸ்வர்யா மேடம் வந்து அவங்க நிறைய காக்கா முடி நிறைய படம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு அவார்டு வாங்கிட்டாங்க. பட் அவங்களுக்கு இந்த படம் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க நினைக்கிறேன். ஹோல் டீமுக்கும் ப்ரொடியூசர் ஜெகதீஷ் அவர்களுக்கும் இந்த இடத்துல வாழ்த்து நடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு மகிழ்ச்சியான நாள். இங்கே வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. ஃபஸ்ட்டு விக்ராந்தை பற்றி சொல்லணும். ரொம்ப சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட். ரொம்ப வருஷமாக வந்து ரொம்ப போராளி அவன். ஸோ அவனுக்கு வந்து டைம் ஸ்டார்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன் ஒரு 1 இயருக்கு முன்னாடியே. ஸோ டைம் ஸ்டார்ட்ஸ் நல்ல நல்ல கதைகள் அவருக்கு மாட்டுது. ஸோ அவருக்கு உண்மையிலேயே பாராட்டுகள். இந்த மாதிரி கதை செலெக்ஷன் பண்ணும்போது தன்னோட க்ரோத்தை நம்மளே அதை பார்க்க முடியும், உணர முடியும். கதை தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கதைகளும் தான் வந்து ஓடுது. இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா 3-4 படம் 100 கிட்டத்தட்ட 50 crores கிளப்பை தாண்டி இருக்கு. அந்த மாதிரி இந்த படமும் ஒரு 50 கோடியை தாண்டும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிறேன். ஏன்னா இந்த படத்தோட தயாரிப்பாளராக இருக்கட்டும் ஜெகதீஷ் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு தைரியம் வேணும். ஸோ அது அவருக்கு வாழ்த்துக்கள். கார்த்திக் டைரக்டர், ஸோ அவர் எந்த டீம்லேருந்து வந்தாருன்னு தெரியும். ஸோ வெற்றிமாறன் சாரோட கண்டிப்பாக அவரோட சாயலும் இருக்கும், அவரோட டேலண்ட்டும் இருக்கும். ஸோ அவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு பேய் நடிகை ஸோ அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இதில் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.